இலங்கையின் நட்சத்திர குரல் தேடலின் மற்றும் ஒரு ஆரம்பம். உலகுக்கு நம்மவர் திறமைகளை வெளிக்காட்டும் 60 நிமிட நேர நேரடி வானலை போட்டி நேரம். பரபரப்பான விறுவிறுப்பான நயம் தரும் பாடல்களுடன் போட்டியாளர்களை நேரலையில் இசைக்க வைக்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார். ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2. நம்மவர் பாடும் திறமைக்கு களம் அமைத்து தரும் நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டி. பார்த்தும் கேட்டும் ரசிக்க பார்வையாளர் அரங்கத்திலே நேரடியாகவும் தென்றல் FM அலைகளிலே நேரடி ஒலிபரப்பாகவும் ஓங்கி ஒலிக்கக்கூடிய நாத கோர்வைகளும் உற்சாகம் பெருக்கெடுக்கும் நெருப்பாய் தெரிக்கும் நவவர் திறமைகள் இலங்கை வானொலி ஆனந்த சமரக்கோன் நிலைய கலையகத்திலிருந்து ஒலிக்கும் நேரடி நிகழ்ச்சி. அனுசரணை தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதனை பசலை பிரிவு. வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்க வந்திருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். லலித் சாந்தப்பிரியா தலைமையிலான எமது SLBC வாத்திய இசை குழுவினர் நேரடியாக இசை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இன்றும் நேரடியாக இலங்கையில் இடம்பெறுகின்ற முதலாவது வானொலி இசை போட்டி நிகழ்ச்சியிலே நம்மவர் திறமைகள் முட்டி மோதுகின்ற போட்டியாக இன்றும் போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், எமது நிகழ்ச்சியினை நீங்கள் யூடியூப் தளத்திலே ஃபேஸ்புக் லைவாகவும் அதே போலதான் எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுடைய ஒலிப்பதிவுகளையும் நீங்கள் எமது தென்றல் FM என்கின்ற யூடியூப் தளத்தினுடைய பிரத்யேக பக்கத்தில் மீள கேட்டு மகிழலாம் என்கின்ற மகிழ்வான செய்தியுடன் வாரம் தோறும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய எமது திறமைகளுடைய அறிமுகமாக அமையக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவினர். வானலை வழியாக தென்றலில் ரசித்துக் கொண்டிருக்கும் உங்களை நாங்கள் வரவேற்பதோடு இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். சிறப்பாக இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார். யார் என்று நாங்கள் இப்பொழுதே சொல்லாமல் இன்னும் சொற்ப நேரத்தில் அவர் யார் என்கின்ற விடயத்தை அறிவிக்க காத்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய நேர்களும் வானிலையிலே யார் அந்த அதிதி என்பதாக அவருடன் காத்திருப்பார்கள். நிச்சயமாக இலங்கை வானொலி ஊடாக இசை மனம் பரப்பிய அதே போலதான் இலங்கையிலே தனித்த ஒரு இசை கலாசாரத்தினை தமிழ் மொழி ஊடாக அறிமுகப்படுத்திய ஒரு மிக பிரபலமான அதிதியை தான் நாங்கள் இன்று அழைத்து வந்திருக்கிறோம். அவர் யார் என்பதை இன்னும் சொற்ப வேளையில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பதாக எங்களுடைய திறமைகளின் தேடலாக இந்த நட்சத்திர குரல் தேர்விலே இன்றைய தினமும் இடம்பெறப் போகின்ற பாடும் திறமைகள் யார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். வருகை தந்திருக்கக்கூடிய எமது பார்வையாளர்கள் அரங்கிலே நீங்களும் அமர விருப்பமா? நீங்களும் வருகை தந்து நேரடியாக இலங்கையில் இடம்பெறக்கூடிய இப்படியான ஒரு நேரடி இசை போட்டி நிகழ்ச்சியினை வானொலியிலே நேரலையாகவும் பார்வையாளர் அரங்கில் இடம்பெறுகின்ற இந்த போட்டியை நீங்கள் பார்த்து கழிக்கக்கூடிய மகிழ்வடையக்கூடிய ஒரு முதலாவது சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். எனவே உங்களையும் நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் ஆனந்த சமரக்கோன் கலையத்தில் இருந்து நேரடியாக இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. அதே போன்று நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பு பிரதி புதன் மற்றும் திங்கட்கிழமைகளும் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. எனவே நீங்கள் நேரடியாக இங்கே நமது கலையத்திற்கு வருகை தந்து வாரந்தோறும் நிகழ்ச்சியை பார்த்து மகிழலாம். மீண்டும் எங்களுடைய சிறப்பு அதிதியையும் வருக என்று வரவேற்றுக் கொண்டு இன்றைய பாடகர்களில் நாம் முதலில் அழைப்பது செல்வராஜா. இன்றைய நிகழ்ச்சியிலே முதலாவது போட்டியாளராக வருகை தந்திருக்கக்கூடியவர் செல்வராஜ். எங்கே செல்வராஜுக்கு இங்கே பார்வையாளர் அரங்கில் இருந்த ஒரு கர ஒலியுடன் அவரை வரவேற்கலாம். அங்கே சத்தமாக வாருங்கள் செல்வராஜ், எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய பெயர் விவரங்கள் எல்லாம் எங்களுடைய நேர்களும் அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பார்கள். உங்களுடைய ஊரை பற்றி சொல்லுங்கள். எங்கிருந்து வாரீங்க? என் ஊர் ரத்தினபுரி. என் பெயர் செல்வராஜா. இலங்கையே ஒரு ரத்தின துவீபம். இந்த ரத்தின துவீபத்தில் இருக்கக்கூடிய ரத்தினபுரியிலிருந்து நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். ரத்தினபுரியிலே ரத்தினங்களுக்கு மவுசு அதிகம். இலங்கைக்கும் ரத்தினத்திற்கு மவுசு அதிகமான ஒரு காலகட்டம் இருந்தது, இன்றும் கூட. எனவே நீங்களும் இன்று ஒரு ரத்தினமான ஒரு குரலாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் மத்தியிலே, எங்களுடைய போட்டியாளர்கள் மத்தியிலே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 எப்படி இருக்கிறது? நீங்கள் வானொலியிலே நிகழ்ச்சியை கேட்டீர்களா? சார், கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நமக்கும் அந்த மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது. அதனால தான் இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக கருதக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்னு தான் சொல்லலாம். ஏன் பொக்கிஷமாக கருதக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்னு சொல்றீங்க?
எல்லாருக்கும் எந்த நேரத்தில் இப்படியான வாய்ப்புகள் வந்து அமைகிறது ரொம்ப கடினமானது. அதுவும் இலங்கையை பொறுத்தளவில் நமக்கு வந்து நம்மளோட தமிழ் மொழியில் உள்ள இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய அரிதான விஷயம் என்கிட்ட. அதனால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் தென்றல் மூலியமாக அதுவும் கிடைக்கின்றது பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அதாவது தவழ்ந்து வருகின்ற தென்றலை நீங்கள் வானொலியிலே கேட்டு ரசித்திருப்பீர்கள். ஆனால் இங்கே இந்த பிரம்மாண்டமான கலையகத்தில் நேரடியாக வந்து பார்க்கின்ற பொழுது தென்றல் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கூடத்தில் இருந்தா ஒலிக்கிறது என்று நீங்கள் எண்ணுவீர்கள். அப்படியா? உண்மையிலேயே செல்வராஜா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் என்று காத்து கிடந்தீர்களா, அல்லது தென்றலில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பற்றி அறிவித்ததும் போய் பார்க்கலாம் என்று முடிவு செய்தீர்களா? உண்மையிலேயே இப்படி ஒரு சந்தர்ப்பம் கேட்டிருக்கேன். ஆனால் எதிர்பாராத ஒரு விபத்துன்னு தான் இதை சொல்ல இயலும். ஏன்னு கேட்டால் நான் பாடகர் முத்தழகு சாரை வந்து நான் எதிர்பாராத விதமாக சந்தித்தேன். அப்போ சந்தித்து நான் சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கும் பாடணுன்ற கொஞ்சம் இயலும், ஆனால் எனக்கு பாடணுன்ற ஆசைகள் இருக்குது, அதை வந்து வெளிக்கொணர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமையலை, ஒரு களம் வேணும். சரி, நீங்கள் வேறு எங்கெங்கு நீங்கள் பாடல்கள் பாடியிருக்கிறீங்க உங்களுடைய நிஜ வாழ்க்கையிலே? ஆனால் ஸ்கூலில் பாடினது, பாடசாலை வாழ்க்கையில் மாணவர் மன்றங்களில் அப்படி பாடினது மட்டும்தான். அதுக்கு விட வெளியில் நீ அநேகமாக பாடியிருக்கோம். ஆனால் இப்படியான ஒரு மேடையில் வந்து பாடுறது முதல். சரி, ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறோம். உங்களுக்கு சரளமாக பாடக்கூடிய வேறு ஏதாவது, இன்று போட்டியில் பாடப்போகின்ற பாடலை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு அதிகம் பரிச்சயமான பாடல் ஒன்றை நீங்கள் பாடலாம். என்ன பாடல் பாடுவீங்க? பூமாலையில். எங்கே பார்க்கலாம்? பூமாலையில் ஓர் மல்லிகை என்று நான் தான் தேனென்றது, உந்தன் வீடு தேடி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது. பூமாலையில் ஓர் மல்லிகை இன்று நான் தான் தேனென்றது, உந்தன் வீடு தேடி வந்தது, என்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது. வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் பாடுகின்ற இந்த பாடலை பல ரசிகர்கள் எங்களுடைய வானொலியிலே கேட்டு வாங்கி பெற்று ரசித்திருக்கிறார்கள். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலே இடம்பெற்ற அந்த அற்புதமான பாடலை நீங்கள் பாடுகின்ற பொழுது உங்களுக்கு இந்த போட்டியில் இருக்கக்கூடிய ஆர்வம் பற்றி சற்று எங்களுக்கு தொற்றிக் கொள்கிறது. நீங்கள் எந்தளவு ஆர்வம் இந்த நிகழ்ச்சி மீது வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி, இல்லையா நாகபூஷணி? நிச்சயமாக பாட வேண்டும் என்கின்ற ஆர்வம் எல்லோருக்குமே இருக்கும். வீட்டுக்குள்ளே எல்லோரும் நல்ல பாடகர்களாக இருப்போம். ஆனால் மேடைக்கு வந்ததும் மக்களும் நடுவர்களும் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். எனவே நாங்கள் சிறப்பாக பயிற்சி செய்ய வேண்டும். ஒருவர் என்ன தன்னுடைய துறையிலே எதை எடுத்துக்கொண்டாலும் பயிற்சி மிக அவசியம். பயிற்சி தான் அவரை உச்சத்துக்கு கொண்டு செல்லும். நீங்கள் ஆரம்பத்திலேயே இன்று வருகை தந்திருக்கக்கூடிய அதிதி யார் என்பதை சொல்லி விடுவோமா என்று சொன்னீர்கள். நாங்கள் படிப்படியாக சொல்லி நிகழ்ச்சியினுடைய அந்த எங்களுடைய ஒரு கிளைமேக்ஸ் காட்சி ஒரு கட்டத்திற்கு வருகின்ற பொழுது, இறுதி கட்டத்துக்கு வருகின்ற பொழுது அவரை நாங்கள் சொல்வோம். ஆனால் சின்ன க்ளூ கொடுக்கலாம். இப்ப எல்லாருக்கும் மக்கள் திலகம், நடிகர் திலகம் எல்லாம் தெரியும். இவரும் ஒரு திலகம் தான், எங்களுடைய சிறப்பு விருந்தினரும் ஒரு திலகம் தான். அவரும் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு புறத்தில் திலகம் என்று சொல்லிவிட்டீர்கள், நான் மறுபுறத்தில் இன்னொரு க்ளூவையும் கொடுத்து விடுகிறேன். அவர் ஒரு பொப்பிசை திலகம், சரியா? எனவே நீங்கள் உங்களுடைய மனதுக்குள் பல தெரிவுகள் இருக்கும். ஆனால் இலங்கையிலே பொப்பிசை பாடல்களினுடைய முன்னோடியாக திகழ்ந்த ஒருவர் தான் இன்றைய தினம் இலங்கைக்கு பெருமை சேர்த்தவும், அதே போன்று எங்களுடைய இலங்கை வானொலிக்கு பெருமை சேர்த்தவரும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களிலே. ஏன் இன்னொரு விடயத்தையும் முன்னால் சொல்லிவிடலாம், ஆனால் இந்த பாடலுக்கு பிறகு சொல்லுவோம். எனவே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 மேடை என்றாலே ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான பார்வையாளர்கள் மத்தியில் இருந்து இடம்பெறுகின்ற இலங்கையிலே இடம்பெறக்கூடிய முதலாவது வானொலி நிகழ்ச்சி என்பதுதான் அனைவரும் அறிந்த விடயம். எனவே இங்கே நேயர்களுடைய பார்வையாளர்களுடைய ஆரவாரத்திற்கும் அதே போலதான் அவர்களுடைய பாராட்டுதலுக்கும் எந்தவித குறைவும் இருக்காது. எனவே நாங்கள் ஒரு கரகோஷத்தை சத்தமாக இங்கே அரங்கிலிருந்து வேண்டுகிறோம். சத்தமான ஒரு கரகோஷத்துக்கு மத்தியிலே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய இலத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவினுடைய அனுசரணையிலே இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய முதலாவது பாடகர் தெரிவு செய்திருக்கக்கூடிய பாடல் என்னவென்று செல்வராஜா, நீங்கள் என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
கம்பன் ஏமாந்தான். கம்பன் ஏமாந்தான். சரி, எங்களுடைய நேயர்களை, எங்களுடைய ரசிகர்களை ஏமாற்றாமல் இந்த பாடலை நீங்கள் சுவைக்க தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதோ எங்களுடைய வாத்திய கலைஞர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய இசைக்கு மத்தியில் நீங்கள் சிறப்பாக பாட வேண்டும். அதே போன்று எங்களுடைய நேயர்கள், குறிப்பாக இன்று கடல் கடந்து வாழக்கூடிய எமது தென்றல் FM மற்றும் இலங்கை வானொலி அபிமானிகள் எல்லாம் சமூக வலைத்தளத்தினூடாகவும் முகநூல் தளத்தினூடாகவும் தான் அதிகம் என்று சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தென்றல் சிங்கிங் ஸ்டார் எங்களுடைய முகநூல் பக்கம் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு வாராந்தம் அதிக புதிய நேர்களினால் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் யார் யார் புதிய நேர்களாக இணைந்திருக்கிறோம் என்கிற விடயத்தையும் தெரிவிப்பதற்காக காத்திருக்கிறோம். எனவே நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற வகையிலே முதலாவது பாடகருக்கு சந்தர்ப்பத்தை அளிக்கிறோம். அங்கே செல்வராஜ், உங்களுடைய திடமான நம்பிக்கையுடன் வளமான குரலையுடன் நிகழ்ச்சியை சிறப்பாக அமைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இதோ தருகிறோம். கம்பன் ஏமாந்தான் ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். ஏன் சொன்னானது பாய்வதினால் தானோ, அன்புவிழி என்று ஏன் சொன்னானது பாய்வதினால் தானோ. அவள் அருஞ்சுவை பாலென ஏன் சொன்னானது கொதிப்பதினால் தானோ. கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஜோதியில் திருக்குறள் பாடித்தாள் தீபத்தின் பெருமை அன்றோ. தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் பாடித்தாள் தீபத்தின் பெருமை அன்றோ. தீபத்தினால் நெஞ்சத்தை எரித்தால் தீபமும் பாவம் அன்றோ. கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டே. அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நாடும் ஏமாந்தே.
ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான். எங்கே சத்தமான கரகோஷத்துக்கு மத்தியிலே தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த முதலாவது பாடகர். பெண்களுடைய ஆத்திரம் எல்லாம் அடுப்பங்கரை வரைதானே என்று சொல்லி கண்ணதாசனே கம்பன் ஏமாந்தான் என்று சொல்லி எழுதிய ஒரு பாடல். அருமையான திறமையான ஒரு குரலின் ஊடாக அந்த பாடல் ஒலிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அந்த பாடல் விரும்பிகளும் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே உங்களுடைய பாடல் எப்படியாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் நடுவர்களுடைய தீர்ப்பிலே அறிந்து கொள்ளலாம். நன்றி கலந்து கொண்டமைக்காக. நம்மவரது திறமைகளுக்கு களம் அமைத்து கொடுக்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 இப்போது வானலை வழியே உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. தென்றல் FM 104.7 104.9 ஆகிய அலைவரிசைகளிலும் www.slbc.lk என்ற இணைய முகவரியிலும் நீங்கள் தென்றலை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம் நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, கடல் கடந்த நாடுகளில் வாழுகின்ற ஏராளமான இலங்கை வானொலி அபிமானிகளும் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பாடகர்கள் தங்களுக்கு ஒரு களம் வேண்டும், என்னாலும் பாட முடியும் அல்லது நானும் முயற்சிக்கிறேன், எனக்கும் திறமை இருக்கிறதா, எங்கே அந்த மேடை என்னை சோதித்து பார்க்கட்டும் என்று வந்தவர்களாகவே இருக்கிறார்கள். தகிஷன், எங்களுடைய இசை கலைஞர்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை கூற வேண்டும். சிறப்பாக இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இசை கலைஞர்கள் லலித் சாந்தபிரிய தலைமையில் சாமரா அபாங்கம உபதேச பெரேரா சிந்தக நரேந்து சதுரங்க மற்றும் லோகோ குமாரகே சமைந்த இவர்களோடு ரத்ன துறை தொழில்நுட்பம் வழங்கி கொண்டிருக்கிறார் நிஷாந்தி. அடுத்து வந்திருக்கும் பாடகர் சிவராஜா. சரி, அவரை அழைப்பதற்கு முன்பதாக எங்களை நேரலையிலே ஃபேஸ்புக் தளத்தில் பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் நினைவு ஊட்டி விடலாம். குறிப்பாக நாங்கள் கடந்த வாரம் எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னராகவே நேயர்களிடம் நாங்கள் சென்று அவர்களுடன் பேசியிருந்தோம். நிகழ்ச்சி ஆரம்பம் தொடர்பாக பலர் இன்று அந்த எங்களுடைய நேரலை பதிவுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் அதே போன்று தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் ஒவ்வொருவராக இணைத்து விடலாம். அதனைத் தொடர்ந்து அடுத்த பாடகரையும் அழைத்து விடலாம். ஃபாத்திமா சுமாயா, அதே போன்றுதான் தொடர்ந்து இருக்கக்கூடிய அபிலாஷ், அதே போன்று ஷாத்விகா, ஸ்ரீ சந்திரா, மேலும் அல் இல்மு, மனோஜ் குமார், ஃபவுசான் உங்களை மறக்கவில்லை, அனைவரையும் இணைத்துக் கொள்கிறோம். நாங்கள் குறுகிய நேரத்திற்குள் விரைவாக உங்களுடைய பெயர்களை தெரிவிக்கிறோம். நேர்களே, ராஜேந்திர பிரசாத், ரஞ்சன் பிரசாத், நிகழ்ச்சி சூப்பராக இருக்கிறது என்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்றுதான் குமார் சந்திரன், மேலும் சஹாய் வாலி, நிஃபாஸ், அதே போன்று கஃபூர், அம்ரிஸ்ட் மற்றும் ஷெரோனி பாலா, ரிஃபாஸ் நவாஸ், நௌஷா தெம்மல், அதே போன்றுதான் பொன்னம்பலம் முகுந்தன். நிகழ்ச்சி சூப்பர். ஃபேஸ்புக் தளத்திலே இன்னும் திறம்பட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக தந்தால் சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கூட நீங்கள் ஃபேஸ்புக் தளத்திலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பதிவுகளையும் இடுங்கள். நாங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை நிச்சயமாக சேர்த்துக் கொள்வதற்காக காத்திருக்கிறோம். அதே போன்று மறந்து விடாதீர்கள், நீங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் எங்களுடைய தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் மீள கேட்க வேண்டும் என்று சொன்னால் தென்றல் FM என்கின்ற எங்களுடைய பிரத்யேக பக்கத்தை யூடியூப் தளத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இல்லாவிட்டால் பின்தொடருங்கள். நீங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்டு மகளெல்லாம் என்கின்ற மகிழ்வான செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு முழுமையாக எமது திறமைகளின் தேடலாக இடம்பெறுவதுதான் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய இலத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சு. ஆம், இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ்ச்சபை பணிப்பாளர் ஆர் கணபதி பிள்ளை அவர்களையும்,
தமிழ் சேவையின் கட்டுப்பாட்டாளர் ஆர் யோகராஜன் அவர்களையும் நாங்கள் வருக வருகவென வரவேற்கிறோம். எங்களுடைய பாடகர் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார். எங்களுடைய நேர்களும் பார்வையாளர்களும் கூட இவர் எப்படி பாடுகிறார் என்று கேட்டு ரசிக்க ஆவலாக இருக்கிறார்கள். இசை கலைஞர்களும் தயாராக இருக்கிறார்கள். சிவராஜா, சரி, சிவராஜா தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியிலே இன்று நீங்கள் பங்கு பெற்றுகின்ற அடுத்த போட்டியாளர். உங்களுடைய சொந்த இடம்? டென்சத்தோட்டம் தெய்யோவிட்ட. சரி, சத்தமாக உற்சாகமாக பேச வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே இப்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு மீள ஒரு முறை கிடைக்கவே கிடைக்காது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் உங்களை அறிமுகம் செய்து உங்களுடைய பாடல் திறமையினூடாக நீங்கள் ஒரு தகுந்த இடத்தை பெற்றுக்கொள்வதுதான் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெற்றுத்தரும். அப்படித்தானே? ஆம். அப்போ நீங்கள் திடமாக இருக்கிறீங்களா? இருக்கிறோம் சார். தெஹியோ விட்டையிலிருந்து நீங்கள் இப்போ நிலைய கலையகத்துக்கே நேரடியாக வந்திருக்கிறீங்க. ஆம். என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வீட்டிலிருந்து வானொலி கேட்பதற்கும் வானொலி நிலையத்திற்கே வருகை தந்து பாடுவதற்கும் இடையிலே வித்தியாசம்? உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். எங்களை மாதிரி ஒரு கலைஞர்கள், அதாவது தூர இருக்கிற எதிர்பார்த்திருக்கின்ற நெடுங்கால ஆசையாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை களமமைச்சு கொடுத்த தென்றலுக்கு எங்கள் வாழ்நாள் பூராவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எப்போதாவது வானொலி நிலையம் ஒன்றுக்கு சென்று ஒலிபரப்பு நிலையத்திற்கே சென்று பார்த்திருக்கிறீர்களா? இதுதான் முதல் தடவை. இதுதான் முதல் தடவை. உங்களை போன்ற எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான நேர்கள், எமது வானொலியினுடைய பிரியர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள். அவர்கள் அனைவரிலும் பார்க்க நீங்கள் எவ்வளவு ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி பார்த்தீர்களா என்று நீங்கள் நேரடியாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். சரி, இன்று நீங்கள் என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க? நானாக நான் இல்லை என்ற பாடலை. நானாக நான் இல்லை என்கின்ற பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க. நினைக்கிறேன் தாயை பற்றிய பாடல், அப்படித்தானே? சிறப்பாக இந்த பாடலை நீங்கள் அப்படியே உங்களுடைய தாயை பற்றி நினைத்து கொண்டே பாடலாம். அப்படிதான் பாடல். முதல் பாட்டு கம்பன் ஏமாந்தான் என்று சொல்லி பெண்ணை பற்றி கவிஞர் எழுதிய பாடல். இதிலே தாயே தாயே என்று சொல்லி, ஆனால் பெண்ணை பற்றி தாயாக உணர்வுபூர்வமாக வந்திருக்கக்கூடிய பாடல். என்ன நினைக்கிறீங்க? தாய்க்கு ஈடுடை கிடையாது. அந்த தாய் இருந்தால் தான் நாங்கள். அதுக்காக ஒரு சமர்ப்பணமாக இந்த பாடலை நான் தெரிவு செஞ்சிருக்கிறேன். சரி, எங்களுடைய ரசிகர்கள் கரகோஷம் தந்து உங்களை வாழ்த்துவார்கள். இப்போது நீங்கள் பாடத் தொடங்கலாம். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 அனுசரணை தேசிய லொத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சு. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், ஆசம் ஒரு நேசம், கண்ணார கண்ணானும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு கிளி வந்தது. நான் பார்க்கும் ஆகாயம் அங்கு பாடும் பூபாலம். நான் பார்க்கும் ஆகாயம் அங்கு பாடும் பூபாலம். வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்ணானே சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே.
நான் காண வேறில்லை, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் உன் சே, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவு. 4 பாடகர்களில் 2 மேடையேறிவிட்டார்கள். இன்னும் 2 பேர் காத்திருக்கிறார்கள். நாங்கள் 3வது பாடகரை இப்போது அழைக்கும் நேரம். தேவதாஸ் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய 3வது போட்டியாளர் தேவதாஸ். சரி நேர்களே, நீங்களும் நேரலிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 1வது சுற்றில் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய எமது பாடகர்கள் தமக்கு விருப்பமான பாடல்களை தெரிவு செய்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் பிரதி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் 4 பாடகர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தேவதாஸ், வணக்கம். தேவதாஸ் வணக்கம். ஒலி வாங்கியை அருகில் வைத்து அழகாக பேசுங்கள். அழகான உங்களுடைய குரலை அழகாக வானொலியில் ஒலிக்கட்டுமே, ஏன் அதற்கு குறை வைக்கிறீர்கள்? தேவதாஸ், உங்களுடைய சொந்த இடம்? நான் பிறந்தது கண்டி, வாழ்கின்றது கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாயிலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஆம். தென்றலிலே உங்களுக்கு பாடுவதற்கு சந்தர்ப்பம் என்று நாங்கள் அடிக்கடி சொன்னபோது நானும் வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். தெரிவானவர்களில் நீங்களும் ஒருவர். இன்னும் ஏனைய சுற்றுகளுக்கும் நீங்கள் தெரிவாக வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தாலும் அதற்குரிய பயிற்சியும் திறமையும் உங்களை நிச்சயமாக அழைத்து செல்லும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள். நீங்களே உங்களை பார்த்தால் எனக்கு சற்று உயரமாக இருக்கிறீர்கள். அந்த மேற்கிந்திய வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் போல் இருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது கிரிக்கெட் விளையாட்டில் ஆர்வம் இருந்ததா உங்களுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. விளையாட்டு பக்கமே இந்த ஆர்வம் இல்லை. வாலிபால் விளையாண்டுருக்கிறேன் பாடசாலையில். வாலிபால் விளையாடி இருக்கிறீங்க. வேற என்ன விளையாட்டு விளையாடிருக்கீங்க? வேற விசேஷமாக சொல்லணும்னா வாலிபால் தான் உங்களுடைய விருப்பமான ஒரு விளையாட்டாக இருக்கும். சரி, ஆனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ இனிமேல் விளையாட கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனால் இளையம் காலத்தில் நீங்கள் கிரிக்கெட்டை தெரிவு செய்திருந்தீங்கன்னா காலம் கடந்து சென்று விட்டது. இனி விளையாட சந்தர்ப்பம் இல்லை என்று நினைக்கின்றேன். விளையாடுகின்றவர்களை நீங்கள் ஊக்குவிக்கலாம். ஓம், சரி, பரவாயில்லை. நீங்கள் இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறீர்கள். இளமையான தென்றலிலே இன்று இந்த போட்டியிலே பங்கு பெறுவதற்காக வருகை தந்திருக்கிறீங்க. என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க? நான் நேற்று இன்று நாளை என்ற படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடும்போது நான் தென்றல் காற்று. ஆம், ஒலி வாங்கி அருகில் வைத்து அழகாக பேசுங்கள். பாடும் போது நான் தென்றல் காற்று. எங்களுடைய தென்றல் வானொலியிலே பாடுகின்ற பாடல்கள் எல்லாமே தென்றலாக நேர்களை தவள வைத்து கொண்டிருக்கிறது, இல்லை அவர்கள் வருடி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படியாக நேரடியான நிகழ்ச்சி பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னென்னு கேட்டால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 2-3 வாரங்களுக்கு முன்பு என்னுடைய பேரப்பிள்ளையோடு மகளோடும் நான் இங்கே வந்திருந்தேன். அப்பொழுது இங்கே பேரப்பிள்ளையும் மகளும் சொன்னார்கள், நீங்கள் பாடசாலைகளெலாம் நல்லா பாடுவீர்கள் தானே, இதில் முடியுமென்றால் பாடி பாருங்களே என்று சொன்னார்கள். அதாவது நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்து கூட நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம். அப்படியா? நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வானொலியில் கேட்பதிலும் பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நிச்சயமாக இருக்கும். நிச்சயம். இப்போ பார்வையாளர்கள் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வர அதிகமாக இன்று வர தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலும் எங்களுடைய நேர்களை நாங்கள் அழைக்கிறோம். உங்களுடைய இப்போ பாடலை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ வானொலியூடாக? விசேஷமாக எமது வீட்டில் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் மற்றும் என்னுடைய உறவினர்கள் அனைவருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கங்காதரன் பிரபல பாடகர், அவரும் இன்றைய தினம் நான் பாடுவதை மிகவும் ஆவலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது இந்த நமது திறமைகள் பாட ஆரம்பித்ததுமே காலை வேளைகளில் இந்த நிகழ்ச்சி நேரம் இன்னும் பரபரப்பாக மாறிவிட்டது, அப்படித்தானே? சரி, அங்கே உங்களுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பம். எங்கே உங்களுடைய பாடல் அளித்து ஒலிக்கட்டும். இது தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை
மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவு. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கேற்று. நான் வரும்போது 1000 ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சில் ஆசை கொண்டதென்ன. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கேற்று. மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து. மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து. இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து. இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து. எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்று தானே, நாளும் இன்று தானே. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கேற்று. எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் நிலவும். எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் நிலவும். புதுமை உலகம் மலரும், நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். புதுமை உலகம் மலரும், நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே, இன்ப நாளும் இன்று தானே. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கேற்று. நான் வரும்போது 1000 ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சில் ஆசை கொண்டதென்ன. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கேற்று. கரகோஷம் தந்து பாடகரை எல்லோரும் உற்சாகப்படுத்த வேண்டும். வாழ்த்துக்கள். அதாவது தென்றல் சிங்கிங் ஸ்டார் மேடையிலே கரகோஷத்திற்கு பஞ்சமே இல்லை. நாங்கள் கேட்கின்ற போதெல்லாம் கரகோஷம் தருவதற்காக பார்வையாளர்கள் அரங்கிலே வருகை தந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மத்தியில் இடம்பெறுகின்ற இலங்கையின் முதலாவது நேரடி வானொலி போட்டி நிகழ்ச்சி என்பதை நாங்கள் மீண்டும் 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 பெருமையுடன் மகிழ்வுடன் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நேர்களே, இங்கே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திறமைகளும் எமது நாட்டைச் சேர்ந்த புதிய குரல்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பாடல்கள் மீது பிரியம் கொண்டால் மாத்திரம் பத்தாது, அதனை பாடவும் ஒரு தைரியம் வேண்டும். அந்த பாடலை பாடுகின்ற தைரியத்தை நேரலையில் வானொலியில் நேரடியாக பார்வையாளர் அரங்கிலே அவர்கள் மத்தியிலே பாடுகின்ற ஒரு புதிய நிகழ்ச்சியாக தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியினை நாங்கள் வடிவமைத்து தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எமது கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலானந்த ஹெட்டியாரசி அவர்களை மறந்துவிட முடியாது. இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த அத்தியாயம் என்பது நமது திறமைகளின் பாடல்களை கொண்ட பாடல் தெரிவுகளுடனான ஒரு நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றும் நாங்கள் எமது நிகழ்ச்சியிலே அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாடகர்கள் வரிசையிலே அடுத்த பாடகர் யார் என்று அறிய ஆவலாக இருப்பார்கள். நான்காவதாக பாடகர் வருகை தர இருக்கிறார். நான்காவது பாடகரும் பாடி முடித்ததும் எங்களுடைய சிறப்பு விருந்தினரை நாங்கள் மேடைக்கு அழைப்போம். சிறப்பு விருந்தினர் உங்களுக்கு இசை விருந்து வழங்குவார், காத்திருங்கள். இப்போது நாங்கள் எங்களுடைய பாடகரை அழைக்கிறோம். வி தியாகராஜா. வி தியாகராஜா இன்றைய நிகழ்ச்சியிலே இடம்பெறுகின்ற அடுத்த பாடகர்.
வாங்க மேடைக்கு தியாகராஜா. அதற்கு முன்பதாக எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய விசேட அதிதியாக இருக்கக்கூடியவரை நான் சற்று சிலாகித்து சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்று சொன்னால் நிச்சயமாக தகிஷன், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு புதிய இசை மரபிலே, பாடல் மரபிலே ஒரு புதுமையை உருவாக்கியவர்கள் நம்மவர்கள். அதிலே பொப்பிசையில் தனி இடம் இருக்கிறது. பொப்பிசை திலகம் தான் இங்கே வருகை தந்திருக்கிறார். பொப்பிசை திலகம் ராமச்சந்திரன் அவர்கள் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார். அவரை நாங்கள் மீண்டும் வருகவென்று வரவேற்கிறோம். ஆம், பொப்பிசை பாடல்களிலே இலங்கையிலே தனித்த ஒரு பாடும் இசை கலாச்சாரத்தை உருவாக்கியது மாத்திரமில்லாமல் பல பாடல்களூடாக பிரபலியம் அடைந்த ஒரு கலைஞராக, இலங்கை வானொலியிலே பணியாற்றிய ஒரு ஊழியராக, அதாவது இலங்கை வானொலியினுடைய நான் நினைக்கிறேன் மிக நீண்ட காலமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே சிரேஷ்ட ஒரு கலைஞராகவும், அதே போன்றுதான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே பணியாற்றிய குறிப்பாக தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஒரு வல்லுநராகவும் அவர் திகழ்ந்தார். அவர் பற்றிய பதிவுகளை எல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக் தளத்திலும் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கலாபூஷணம் விருதை கூட வென்ற பெருமை அவருக்கு இருக்கிறது என்கின்ற அந்த அருமையான தகவலுடன் நிச்சயமாக நீங்கள் இன்றைய தினம் எமது நிகழ்ச்சி நிறைவடைவதற்கு முன்பதாக அருமையான ஒரு பொப்பிசை பாடல் அனுபவத்தை நீங்கள் 2 பாடல்களை நாங்கள் ரசிக்கலாம் என்ற ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம். இப்போது தியாகராஜா பாடுவதற்கு தயாராக இருக்கிறார் தகிஷன். சரி, அவரோட பேசி பார்க்கலாம். தியாகராஜா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். எங்கிருந்து வந்திருக்கீங்க? மஸ்கெலியால வந்திருக்கேன். மஸ்கெலியால இருந்து வந்திருக்கீங்க. தியாகராஜா, நீங்கள் தென்றல் எஃப்எம் அபிமானியா? தென்றல் எப்பவும் அபிமானி. நான் கிளம்ப வாரம் தவறாம தென்றல் எப்பவுமே கேட்டுக்கொண்டே இருப்பேன். வாரம் இந்த நிகழ்ச்சியை மாத்திரம் தான் கேட்பீங்களா, வேறு நிகழ்ச்சியை கேட்க மாட்டீங்களா? பொதுவாக கேட்பேன். அநேகமா விரும்பி கேட்கறது இந்த நிகழ்ச்சி நான் விரும்பி கேட்பேன். ஏன் நீங்கள் தென்றல் வானொலியினுடைய தீவிரமான அபிமானி என்று ஒரு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் சார். ஏன் நீங்கள் தென்றலின் அபிமானி? பழைய பாடல், இடைக்காடல் பாடல் எல்லாம் கலந்து போட்டு மனசுக்கு பிடிச்ச பாடல்களை மனசை தொடுற மாதிரி கலந்து போடுறதுனால எனக்கு, அதாவது என் மனசுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னு சொன்னா மாத்திரம் போதாது, என் மனசுக்கு பிடிச்ச பாடலை போட வேணும், போடுகின்ற வானொலி தென்றல் என்று சொல்றீங்க. ஆமாண்ணா, அநேகமா எல்லா பாடலையும் கலந்து கேட்கறதுனால எனக்கு இந்த நிகழ்ச்சி விசேஷமா பிடிக்கும். சரி, அந்த ஒரு வித்தியாசத்தின் காரணமாக தான் நீங்கள் தென்றல் மீது அலாதி பிரியம். என்ன பாடலை நீங்கள் இன்று தெரிவு செய்திருக்கிறீங்க பாடுவதற்காக? சார், நான் போலீஸ்காரன் மகன் படத்தில் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடிய ஒரு காதல் டுயட் பாடலாம்னு. என்ன பாடல்? 62ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் போலீஸ்காரன் மகன். ஜெமினி கணேசன் நடித்த விசேஷமான படம் ஒன்று. என்ன பாடல்? நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், அந்த பாட்டை. மலருக்கு என் மேல் என்னடி கோபம், அந்த பாட்டு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்று சொல்லி அற்புதமான பாடல். சரி, நீங்கள் அந்த பாடலை மிக அனுபவ ரீதியிலே அனுபவித்து அந்த பாடலில் உண்மையான அந்த வரிகளினுடைய ரசனையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, எங்கே மீண்டும் பஞ்சமில்லாத எமது நேய நெஞ்சங்களின் ஆரவாரத்துடன், பார்வையாளர்களின் கரகோஷத்துடன் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 மேடையிலே அடுத்த பாடகர். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகின்றது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகின்றது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம், கனலாய் காய்கின்றது. உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம், கனியாய் காய்கின்றது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகின்றது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. குலுங்கும் முந்தானை, சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடியோ.
குலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடியோ உந்தன் கொடியிட இன்று படை கொண்டு வந்து கொள்வதும் ஏனடியோ திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே என்னை ஒரு முறை பார்த்து ஓர கண்ணாலே சிரிப்பவள் நீ தானே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகின்றது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது குலுங்கும் அத்தையின் மகளே சித்திர நிலவே சென்றதை மறந்துவிடு அத்தையின் மகளே சித்திர நிலவே சென்றதை மறந்துவிடு உந்தன் பக்தியில் பிழைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு உந்தன் பக்தியில் பிழைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகின்றது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது முள்ளாய் மாறியது. நிறைய பேருக்கு பழைய பாடல் கேட்பதென்றாலே ஒரு பரவசம் தான். அப்படி பழைய பாடல்களை கேட்டு ரசித்த இலங்கை வானொலியின் அபிமான நேயர் தானும் பாட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு ஆர்வத்தோடு மேடை ஏறி இருக்கிறார். அவருக்கு இன்னும் ஒரு கரகோஷம் தந்து நாங்கள் வாழ்த்து கூறலாம். ஆம், அவரை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போன்று இறுதியாக அந்த பாடல் வரிகளிலே அற்புதமாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிக்கிறது என்கிற இந்த பாடலிலே அற்புதமான ஒவ்வொரு வரிகளுக்குமாக நேர்கள் இங்கே நமது ஃபேஸ்புக் தளத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் ஞாபகமூட்டி கொண்டு தொடர்ந்தும் நீங்கள் எங்களை நமது ஃபேஸ்புக் தளத்திலே பார்வையிடலாம் என்கின்ற மகிழ்வான செய்தியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, இன்றும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் நேரடியாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த அவரது ஆனந்த சமரகோன் கலையகத்தில் இருந்து. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய எமது விசேட அதிதி அவர் வேறு யாரும் அல்ல, தன்னுடைய காந்த குரலும் மேலைத்தேய இசை பாணியையும் அப்படியே ஒன்றாக கலந்து நேர்களை மெஸ்மரிசமான ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்கு இட்டு சென்றவர் தான் பொப்பிசை பாடகர் ராமச்சந்திரன். பொப்பிசை திலகம் ராமச்சந்திரன் அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள் இப்போது மேடையிலே அவர் பாடல் தந்து எங்களை மகிழ்விப்பதற்கு முன் நாங்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு அவரை சந்தித்திருக்கிறோம். அவரோடு கொஞ்சம் பேசலாம். தகீஷன், வணக்கம் ராமச்சந்திரன் அவர்களே. வணக்கம். நீண்ட நாளை பிறகு உங்களை கண்டதே பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. ஆம், மலரும் நினைவுகளோடு நீங்கள் அப்படியே இந்த கதிரையிலே அமர்ந்திருந்தீர்கள். உங்கள் மலரும் நினைவுகளை அப்படியே மீட்டபடி கடந்த காலத்தில் நீங்கள் இந்த இலங்கை வானொலியிலே பல சிறந்த பாடல்களை, பொப்பிசை பாடல்களை தந்தவர். அது மட்டுமல்ல, அதிகாரியாக நீங்கள் இங்கே கடமையாற்றியும் இருக்கிறீர்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும், கொஞ்சம் எங்களுக்கும் தெரியும், எங்களுடைய நேயர்களுக்கும் சொல்லுங்களேன். 1970ஆம் ஆண்டு இலங்கை வானொலியில் வந்து சேர்ந்து 70ஆம் ஆண்டிலிருந்து 82ஆம் ஆண்டு வரையும் இதுக்குள் பணியாற்றி பாட்டு பாடி ரெக்கார்டிங்கள் செய்தது. அதைத்தான் நான் எப்பொழுதும் நினைத்துக்கொள்வது. சீர்காழி இந்த கோவிந்தராஜன், ஜெயசுதாஸ், சவுந்தரராஜன், இந்தியன் ஆர்டிஸ்ட் நிறைய பேருடைய, பாலமுரளிகிருஷ்ணன் அவருடைய ஒலிப்பதிவுகளை செய்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியம். பாடுறது பெரியதில்லை, அவர்களெல்லாம் காண கிடைத்ததே பெரிய காரியம். இந்தியா போகாமல், இந்தியா போனாலும் அவர்களெல்லாம் சேர்த்து காண்பது கஷ்டம்.
கண்ணதாசன் முதல் கண்ட கலைஞர் கண்ணதாசனுடைய தகப்பன், அந்த தகப்பன் அண்ணன் ஸ்ரீனிவாசன், கந்தன்கரன் பட ப்ரொடியூசர். அவரும் பத்மினியும் வந்திருந்தார்கள். மிஸ்டர் மயில்வாகனம் கூட்டி கொண்டு வந்து ஸ்டூடியோ A2ல் இன்டர்வியூ எடுத்தேன். சரி, கதைக்கிற பெரிய கதைகள். சரி, பெரிய மகிழ்ச்சியான தருணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். தகிஷன் என்ன கேட்க போகிறார்? பாடல்களை தான் நாங்கள் அதிகம் எதிர்பார்க்கிறோம். இன்று உங்களை அழைத்து வந்திருப்பதன் நோக்கமே கூட இந்த நிகழ்ச்சியிலே அந்த பொப்பிசை காலத்தின் ஒரு பொற்கால பக்கத்தை மீட்டி பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையிலே உங்களுடைய பிரபலமான பல பல பாடல்கள் இருக்கின்றன. விரைவாக நாங்கள் உங்களுடைய பொப்பிசை பாடல்களிலே அதிகம் உங்களுக்கு அதாவது ஒரு ரெஸ்பான்ஸாக இல்லாவிட்டால் வரவேற்பு தந்த பாடலாக என்ன பாடல் இருந்தது உங்களுடைய பாடல்களிலே? வான நிலவில் அவளை கண்டேன் நான். வான நிலவில் அவளை கண்டேன் நான். அதே போன்றுதான் நீங்கள் அந்த சரியான மெட்டுக்கு அப்பால் சென்று தாள கட்டுக்களை போட்டு அதை அற்புதமாக தருவதிலே வல்லவர். எனவே எங்கே உங்களுடைய பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்பதற்காக தயாராக இருக்கிறோம். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 மேடையிலே பொப்பிசை பாடகர் ராமச்சந்திரன் அவர்களுடைய முதலாவது பாடல் இன்று நேரடியாகவும் நேரலையாகவும் ஒலிக்கிறது. இதோ வான நிலவில் அவளை கண்டேன் நான், வாசமலரில் அவளை கண்டேன் நான், போதை மதுவில் அவளை கண்டேன் நான், போக சுகங்கள் அவளில் கண்டேன் நான். வான நிலவில் அவளை கண்டேன் நான், வாசமலரில் அவளை கண்டேன் நான், போதை மதுவில் அவளை கண்டேன் நான், போக சுகங்கள் அவளில் கண்டேன் நான். அந்திவானின் நிலகு கண்டேன், ஆடு மயிறு சாயில் கண்டேன், வந்து வீசும் தென்றல் காற்றாய் கன்னியவளம் வந்தால் கண்டேன் நான். அந்திவானின் அழகு கண்டேன், ஆடு மயிரின் சாயல் கண்டேன், வந்து வீசும் தென்றல் காற்றாய் கன்னியவளம் வந்தால் கண்டேன் நான். வான நிலவில் அவளை கண்டேன் நான், வாசமலரில் அவளை கண்டேன் நான், போதை மதுவில் அவளை கண்டேன் நான், போக சுகங்கள் அவளில் கண்டேன் நான். தமிழில் அவளை கண்டேன், பாடல் கோடி படைத்து நின்றேன், ஆடும் கடலின் அலையது போலே ஆசை மனம் அவளை கண்டேன் நான். பாடும் தமிழில் அவளை கண்டேன், பாடல் கோடி படைத்து நின்றேன், ஆடும் கடலின் அலையது போலே ஆசை மனம் அவளை கண்டேன் நான். வான நிலவில் அவளை கண்டேன் நான், வாசமலரில் அவளை கண்டேன் நான், மூலில் அவளை கண்டேன் நான், போக சுகங்கள் அவளை கண்டேன் நான். ஆன நிலவில் அவளை கண்டேன் நான், வாசமலரில் அவளை கண்டேன் நான், போதை மதுவில் அவளை கண்டேன் நான், போக சுகங்கள் அவளை கண்டேன் நான், போக சுகங்கள் அவளில் கண்டேன் நான். தகிஷன் சுமார் 15 வருடங்களுக்கு முன்பெல்லாம் மேடையிலே அவர் ஆடிக்கொண்டு அபிநயித்து கொண்டு பாடுவார். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இதற்கும் ஒரு வயது இருந்தது.
நாங்கள் பாடத் தொடங்கினது காலம் 72 இந்த பாட்டுகளில். இது நத்தேன வந்து நடக்கிறார், ஆடாதே ஆடாதே, நிறைய பாடல். ஆடாதே ஆடாதே பாடி காட்ட மாட்டீங்களா? ஆடாதே ஆடாதே நிறைய பாடல்கள் பாடினோம். அதெல்லாம் இப்பொழுது சிலது மறந்தே விட்டது. அதாவது நீங்கள் அந்த அந்த காலகட்டத்திலே இந்த பொப்பிசை பாடல்களுடன் ஊர் ஊராக இடம்பெறுகின்ற கலை நிகழ்வுகளிலே சென்று பாடுகின்ற பொழுது இலங்கையில் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறோம். நான் ஈவனோரன் நிறைய பேர் பொப்பிசை அமுதன் அண்ணாவிலே, ஸ்டனிசி ஆனந்தன், அப்படி நிறைய பாடல்கள். ஆம், எங்களுடைய இசை களஞ்சிய சாலையிலே எல்லா இசை தட்டுக்களுமே எங்களிடம் இருக்கின்றன. ஆமாம், குறிப்பாக இந்த பொப்பிசை பாடல்களுக்கு தென்னிந்திய நேர்களிடம் இருந்து கூட பாரிய ஒரு வரவேற்பு இருந்தது இல்லையா? அந்த நேரம் எம்ஜிஆர் இடமிருந்து வரவேற்பு இருந்தது. கள்ளுக்கடை பக்கம் போதே உன் காலை பிடித்து கெந்துகிறேன், அவர் தன்னுடைய அந்த தேர்தல் காலகட்டத்திலே கூட அந்த பாடலை பயன்படுத்தி நம் பாடிய பாடல். அதை எம்ஜி ராமச்சந்திரன் மதுவிலக்கு பிரச்சாரத்தில் தான் பேசும்போது தான் பேசி இறங்கியவுடன் அந்த பாடலை போட சொல்லி இலங்கை பாட்டுக்கே அந்த தமிழ்நாட்டின் முதல்வரிடமிருந்தே எங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். சரி, நாங்கள் அடுத்து உங்களிடம் இன்னும் ஒரு பாடலை எதிர்பார்க்கிறோம். ஒரு அருமையான பாடல், நத்தை என ஊர்ந்து நடக்கிறார். இந்த வானநிலவிலும் அல்வை சுந்தரன் என்று அல்வாயை சேர்ந்த ஒருத்தர் யாழ்ப்பாண அல்வாயை சேர்ந்த ஒருத்தர் எழுதிய பாடல். அல்வை சுந்தரன் எழுதிய பாடல். அவர் ஒரு எஜுகேஷன் சர்வீஸ் டிரெக்டர், இப்பொழுது இருக்கிறாரோ தெரியாது. உண்மையில் அவர் நல்லா எழுதுவார் பாடல்கள். அதில் இந்த நத்தியனை உந்து நடக்காரும் டிஃப்ரெண்ட் ஐடியாவோட எழுதியிருந்தார். குடித்து விட்டு போகும் ஒருத்தர் என்ன செய்வார் என்றதை பாட்டில் எழுதியிருக்கிறார். இந்த நத்தையனை ஊர்ந்து நடக்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது ஞாபகம் வருகிறது. இந்த அதிகமாக இப்போ கொழும்பில் எல்லாம் செல்கின்ற பொழுது, வாகனங்களிலே செல்கின்ற போது, இந்த மஞ்சள் கோடிலே நடக்கின்றவர்கள் நத்தை போன்று செல்கின்ற பொழுது இந்த வாகனத்திலிருந்து பேசுவார்கள். இவர்கள் வீட்டில் நடப்பது போன்று. நீங்கள் சொன்னவுடன் இன்னும் ஒன்றை கட்டாயம் சொல்ல வேண்டும். மஞ்சள் கடவையிலே நாங்கள் கடக்கின்ற போது வாகனங்கள் எங்களுக்காக நிற்கும் இல்லையா? ஆனால் இப்போதெல்லாம் அதிகமாக நாங்கள் மஞ்சள் கடவையிலேயே நிற்க வேண்டி இருக்கிறது. அந்த வாகனங்கள் போகட்டும், மோதி விட்டு போய் விடுவார்களோ என்ற பயத்திலே. அப்படியாக இந்த நத்தை என ஊர்ந்து நடக்கின்றார் என்கிற அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டு ரசிப்பதற்காக தயாராகிறோம். நீங்கள் வருகை தந்து பாடலை பாடிக்கொண்டிருப்பதை ஃபேஸ்புக் தளத்திலே பார்த்து பலர் அருமையாக தங்களுடைய கமெண்ட்ஸ்களை விட்டிருக்கின்றார்கள். எம்ஜே வரன், தற்போது பொப்பிசையால் கலக்கி கொண்டிருக்கும் எங்களுடைய பொப்பிசை திறக்கும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாடசாலை மாணவர்களையும் பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார். ரவி சூப்பர்னா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருக்கின்றார். அதே போன்று இன்னும் பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 மேடையிலே எமது நாட்டின் நட்சத்திரமாக இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொப்பிசை பாடகர், பொப்பிசை திலகம் ராமச்சந்திரன் அவர்களுடைய குரலிலே இடம்பெறுகின்ற நத்தை என ஊர்ந்து நடக்கின்றார் பாடல். நத்தை என ஊர்ந்து நடக்கின்ற நாலு காலில் முருகே, நத்தை என ஊர்ந்து நடக்கின்றார் நாலு காலில் முருகேசனார். பச்சை வேலியில் படர்கின்றார், பச்சை வேலியில் படர்கின்றார், பரிகாசம் மீனன்று முறைக்கின்றார், பரிகாசம் மீனன்று முறைக்கின்றார். நத்தை என ஊர்ந்து நடக்கின்றார் நாலு காலில் முருகேசனார். கந்தன் ஊட்டி விட்ட கல்லிலே கைலாயம் தெரியுதென்று சொல்லுறா, கந்தன் ஊட்டி விட்ட கல்லிலே கைலாயம் தெரியுதென்று சொல்லுறா. தந்தி தோறும் சதிராடுறா, தந்தி தோறும் சதிராடுறா, வந்து போனவரை பேசுறா, அங்கு வந்து போனவரை பேசுறா. நத்தை என்ன ஊன்று நடக்கின்றார் நாலு
காலில் ஒரு வேதனா பச்சை வேலியில் படர்கின்றார் பரிகாசம் மீது முறைக்கின்றார் அறிவாடும் பொறியாலும் தோறும் இல்லையேல் அவளை நான் சுட்டறிவாடும் பொறியாலும் சுடுதோறும் இல்லையே அவளை நான் எட்டி உதை போட்டு ஏசுவேன் எட்டி உதை போட்டு ஏசுவேன் என்ற இருமாப்பில் ஆடுறார் என்ற இருமாப்பில் ஆடுறார் மத்தை என்ன ஊன்று நடக்கின்றார் நாலு காலில் ஒரு கேசனார் பச்சை வேலியிலே படர்கின்றார் பரிகாசம் மீனன்றே முறைக்கின்றார் பரிகாசம் மீனன்றே முறைக்கின்றார் பரிகாசம் மீனன்றே முறைக்கின்றார். தென்றல் Singing Star Season 2 powered by தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதனை பசலை பிரிவு. நம்மவர் பாடும் திறமைக்கு களம் அமைத்து தரும் நட்சத்திர பாடகர தெரிவு போட்டியிலே இசை வழங்கியவர்கள் லலித் சாந்த பிரிய தலைமையில் உபதிச பெரிரா சிந்தக லக்மால் அசேல வன்யாராஜி கமித சில்வா சமிந்த லோககுமார ரத்னம் ரத்னதுரை. தொழில்நுட்பம் வழங்கியவர்கள் நிஷாந்தி ரணதுங்க ஆனந்த பத்மஸ்ரீ. கலையக உதவி ஆத்துல நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சிவசங்கர் கணேஷ். விடைபெற்று செல்லும் நாம் நாகபூஷணி உங்கள் அன்பின் சிவராஜா தக்கீஷன். வணக்கம் நேர்களே. வணக்கம் நேர்களே. இலங்கையின் நட்சத்திர குரல் தேடலின் மற்றும் ஒரு ஆரம்பம். உலகுக்கு நம்மவர் திறமைகளை வெளிக்காட்டும் 60 நிமிட நேர நேரடி வானலை போட்டி நேரம். பரபரப்பான விறுவிறுப்பான நயம் தரும் பாடல்களுடன் போட்டியாளர்களை நேரலையில் இசைக்க வைக்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார். ஸ்டார்.